வணக்கம் நண்பா. நம்மளோட அந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரியல்மி பிராண்டில் ரியல்மி பட்ஸ் ஏர்5 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் மெட்டீரியலும் நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுந்தால் கிராக் ஆகும் அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஃப்ளெக்சிபிளான நல்ல பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே போல் டிசைன் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் நல்ல கூழாங்கல் ஷேப்பில் பார்க்கவே நல்லா காம்பேக்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. உள்ளங்கையில் வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போட்டு தான். ஸோ நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது சார்ஜரை பார்த்து மாட்டணுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா டைப் சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் சார்ஜர் மாட்டலாம், ஈஸியாக செட் ஆயிரும். அதே போல் சார்ஜிங் கேஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டெம்போடு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் வந்து ரொம்ப நீளமாலாம் இல்லாமல் ஒரு 1.5 இன்ச்சு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டெம்ப்லேயுமே பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மைக், மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் இருக்கும், மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஸ்டெம்போட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து டச் கண்ட்ரோல் தான், பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், கால் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா டிப் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து சிலிக்கான் டிப்போட தான் வருது. அதே போல் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆங்கிள் ஷேப்பில் ஒரு சைடாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் இந்த மாடல்லாம் கொடுக்காங்க. இந்த மாடல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து மக்கள் விரும்பி வாங்குகிற டிசைனாக இப்போ எல்லா இயர்பட்ஸுமே இப்போ போட்டுட்ருக்காங்க. ஏன்னா சின்ன காதாக இருக்கட்டும், பெரிய காதாக இருக்கட்டும், எல்லா விதமான காதுலையும் இந்த டிசைன் வந்து ஈஸியாக செட் ஆகும். அதே போல் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கா டிப் மட்டும் எடுத்து காதில் வச்சு நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழவே விழாது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஆடியோ குவாலிட்டிக்கு வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து ரொம்பவே பெரிய ஸ்பீக்கராக தான் கொடுத்துருக்காங்க. 12.4 mm டைட்டானியம் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் மெகா டைட்டானியம் டிரைவர்னு ஒரு ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனமிக் பேஸ் பூஸ்ட்டும் இதில் கொடுக்கறதுனால பேஸில் வந்து இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 12 mm டிரைவர் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கணும் அவசியமே இல்லை. உங்கள் மொபைல் பாதி சவுண்ட் வச்சாலே போதும், அவ்வளோ சவுண்டாக இருக்கும். ஆடியோக்கு வந்து பேஸ் மட்டும் இல்லை, ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த இயர்பட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் அப் டு 45 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாடும்போது கேமில் வர சவுண்ட் வந்து இயர்பட்ஸோட கொஞ்சம் லேக் ஆகி தான் ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் காதில் வந்து கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம்லாம் இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும் சரி, அதில் உள்ள சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்கள் இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 45 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்கனால இந்த இயர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்க வந்து இந்த இயர்பட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். அதுவும் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 38 ஹவர்ஸ், அதாவது 38 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 22 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் கேஸில் இருக்கும். அதே நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணி இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4.5 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸ் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் 50 dB வரைக்கும் சுற்றி நடக்கிற எந்த ஒரு சவுண்டுமே உங்கள் காதில் கேட்காத மாதிரி நல்ல பெர்ஃபெக்டான நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏஎன்சியும் கொடுத்துருக்காங்க, அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 3 விதமான டைப்பில் நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சவுண்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னா இதில் வந்து மைல்டு, மாட்ரேட், டீப் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. மைல்டுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டடி ரூமில், ஆஃபீஸ்க்குள்ள அமைதியான பிளேஸை உட்காந்து பாட்டு கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு சவுண்டு வந்து மைல்டாக உங்கள் காதில் கேட்க ஆரம்பிக்கும். அதே மாட்ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ தெருவில் நடந்து போய்ட்டுருக்கீங்க, இல்லை காஃபி ஷாப்பில் உட்காந்து பாட்டு கேட்டுருக்கீங்க அப்படின்னா மாட்ரேட்டாக சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதே டீப்னு பார்த்தீங்கன்னா
ட்ரெயினில் பஸ்ஸில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் சத்தமான ஏரியாவில் நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கொடுக்கும். நீங்கள் அந்த பாட்டோட வால்யூம் வந்து நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஆட்டோமேட்டிக்காகவும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த சவுண்டுக்கும் உங்கள் பாட்டை வந்து உங்கள் காதில் ஒலிக்க வைக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி இதில் வந்து 3 மைக் கொடுத்துருப்பாங்க. ஒரு இயர்பட்ஸில் 3 மைக் மொத்தம் 6 மைக் கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஒரு மைக் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சவுண்டான ஏரியாலேருந்து கால் பேசும்போது ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு, இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ண கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு மைக் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கால் பேசுகிறவங்க இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த சார்ஜிங்கஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 7 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் ஆன் பண்ணி உங்கள் மொபைலில் அந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் எடுத்து பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆயிரும். அதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வியர் டிடெக்ஷன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ யாராவது உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இயர்பட்ஸை உங்கள் காதை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ஓடிட்டுருக்கு வந்து பாஸ் ஆயிரும். திரும்பி நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிரும். அதே போல் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது, டிரான்ஸ்பரன்சி மோடும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ஏர்பட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இது கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு ஏர்பட்ஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் வச்சாலே போதும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோடு மாறணும் அப்படின்னா திரும்ப ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க போதும், அது டிரான்ஸ்பரன்சி மோடாக மாறிடும். டிரான்ஸ்பரன்சி மோட்னா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா, நீங்கள் காலில் ஏர்பட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேச வர்றது வந்து கொஞ்சம் தான் சவுண்டு கேட்கும். ஆனால் டிரான்ஸ்பரன்சி மோடு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்பட்ஸே இல்லாமல் அவங்க வாய்ஸை கேட்குற மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். அதான் டிரான்ஸ்பரன்சி மோட். அதே போல் இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX5 ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லைனா சைக்கிளிங் போகும்போது எவ்வளோ வேர்த்தாலும் இந்த ஏர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. அதே நீங்கள் வெளியில் விளையாண்டுட்டு இருக்கும்போது லைட்டாக மழை பெஞ்சால் கூட இந்த ஏர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் மொபைல் மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரியல்மி லிங்க் ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் மொபைல் மூலமாகவே இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். இயர்பட்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ண தேவையே இல்லை. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.